முருகா, என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணை யார் என்று உனக்கு தெரியுமா? உனக்கு யாரை இந்த முருகனப்பா திருமணம் செய்து முடிக்க போகின்றேன் என்று உனக்கு தெரியுமா தங்கமே? இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். நீ இப்பொழுது எல்லாம் அழுது கொண்டே இருக்கின்றாய். உன்னவரை பிரிந்து உன்னால் இருக்கவும் முடியவில்லை. அவருடன் எப்படி என் திருமணம் நடக்கும்? நான் அவரை மனதார நேசிக்கின்றேனே, இருந்தாலும் என்னுடைய வீட்டில் யாரும் ஒத்து கொள்ளவில்லையே என்று உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரிகின்றது தங்கமே. கவலைப்படாதே, நீ மனதார நேசிக்கின்ற அந்த உறவுடனே உனது திருமணத்தை நான் நிச்சயம் நடத்தி வைப்பேன். உன்னுடைய திருமணம் என்னுடைய ஆசிர்வாதத்தால் முழுமையாக நடைபெறும் பிள்ளையே. உன்னுடைய பெற்றோரின் சம்மதத்தாலும் உற்றார் உறவினர்கள் மாலை தூவி உன்னுடைய திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். இது இந்த முருகன் அப்பாவின் சத்திய வாக்கு. ஆனால் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள், தேடலை குறைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நிம்மதியாக இருக்க முடியும் பிள்ளையே. எதிர்பார்ப்பை தொலைத்துவிட வேண்டும், அப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதிகமாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும், அப்போதுதான் மற்றவர்களால் நீ தேடப்படுவாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் உன்னை எந்த அளவிற்கு கஷ்டப்படுத்துகின்றது. உனக்கு உன் துணை மீது அதீத அன்பினாலும் அதீத உரிமையினாலும் நீ அவர்களிடமிருந்து சற்று அதிகமாகவே எதிர்பார்க்கின்றாய் பிள்ளையே. ஆனால் அதை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருவருக்கும் சற்று பிரச்சனை வந்து விடுகின்றது. இதனால் திருமணம் எப்படி நடக்கும் என்ற யோசனையும் வந்து விடுகின்றது தங்கமே. கவலைப்படாதே, அனைத்தையும் சரி செய்யும் சக்தி உடையவன் நான். உன்னுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கின்றேன். நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ, யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ அவருடனே உன்னுடைய திருமணத்தை சீரும் சிறப்புமாக நான் நடத்தி தருவேன் தங்கமே. நீ அதை மட்டும் யோசி, மற்றதை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் மட்டும் சிந்தனை செய் தங்கமே. அப்படியே நீ